உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை மொச்சையை வச்சு நல்ல கிரேவி சூப்பராக பண்ணியிருக்கேங்க. இந்த கிரேவியை நீங்கள் சாப்பிடும் போது அப்படியே கறிக்குழம்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க. சாதத்துக்கு சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி மதியானத்துக்கு சாதத்துக்கு இதான் வச்சேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போட்டு இதை தான் வச்சு சாப்பிட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேங்க. 1/4 கிலோ பச்சை மொச்சையை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மொச்சையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. மல்லி இலை சேர்த்து நம்ம அந்த மாதிரி வேக வைக்கும் போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அடுப்பு மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க. அதுக்குள்ளேயும் இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கிட்டேங்க. இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாங்க. இது 1 சில்லு அளவு இருக்குங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்க்கலாம். புதினா இலை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது அப்படியே கறிக்குழம்பு வாசம் செம்மையாக வருங்க. அப்புறம் கொஞ்சமாக முந்திரி குருணை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி குருணை இல்லைன்னா முந்திரி பருப்பாக ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பயறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், பயறு நல்லாவே வெந்து வந்திருக்குது. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலாப்பொடி இல்லைன்னா 1/2 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வத்தப்பொடி காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் இன்றைக்கி கிரேவி கணக்கிட்ட தான் வைக்க போகிறேன். அதனால் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு குழம்பு கணக்கிட்டாக வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு இதை வேக விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குக்கர் விசில் அடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறோம். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே குழம்போட வாசனை அப்படியே ஜம்முன்னு வருதுங்க. அப்படியே கறிக்குழம்பு வாசம் தாங்க வருது. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவி விட்டுக்கலாங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்குன்னு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான குழம்பு, டேஸ்ட்டான குழம்புங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.